நம்ம எம்எஸ் தோனி அவர்கள் சிஎஸ்கே அணியின் கேப்டன் பதவியை எடுத்துக்கிட்டாரு. இனி நம்ம சிஎஸ்கே அணி அடுத்தடுத்த ஆட்டங்களில் வரிசையாக ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு தான் சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இன்றைய ஆட்டத்தை எதிர்பார்த்தாங்க. ஆனால் அதுக்கு நேர்மாறாக ரொம்ப மோசமாக தான் சிஎஸ்கே அணியின் பேட்ஸ்மேன்கள் இதுக்கு முன்னாடி விளையாண்டதை விட ரொம்ப கேவலமாக விளையாண்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி இருக்க இந்த ஆட்டத்தில் வெறும் 104 ரன்கள் மட்டும்தான் டார்கெட்டாக நிர்ணயிச்சதால 10 ஓவர் மிச்சம் இருக்கிறப்பவே கேகேஆர் அணி அடிச்சு பொலந்து இதே பிச்சிலையா நம்ம சிஎஸ்கே அணி பேட்டிங் பண்ணாங்க, ரன் எடுக்க கஷ்டப்பட்டாங்களே அப்படின்னு நம்ம எல்லாருமே அதிர்ச்சி அடைகிற மாதிரி தான் கேகேஆர் அவங்க பேட்டிங் பண்ணாங்க. இப்படி இருக்க ஆட்டம் தோத்ததுக்கு அப்புறமா கேகேஆர் அணியின் பிளேயர்கள் யாருமே பெருசா இந்த வெற்றியை கொண்டாடல. அதுக்கு நேர்மாறாக கேகேஆர் அணி பக்கம் முக்கியமான 3 பிளேயர்கள் நம்ம எம்எஸ் தோனி அவர்கிட்ட செஞ்ச செய்கை தற்போது படு வைரல் ஆகிட்டு வருது. அதே போல போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்லையும் இந்த வெற்றியை பத்தி பேசின கேப்டனான அஜிகே ரஹானே அவர் மகிழ்ச்சி அடையாம கண்ணீர் விட்டு அழுதுருக்காரு. ஸோ அந்த வகையில் அஜிகே ரஹானே அவர் இந்த மேட்ச்ல அவங்க பெரிய நல்ல ரன் ரேட்ல அபார வெற்றி அடைஞ்சதை பத்தி பெருசா சந்தோஷப்படாம நம்ம சிஎஸ்கே தோல்வி அடைஞ்சதை பத்தி தான் அவர் வருத்தப்பட்டு பேசியிருக்காரு. அதாவது அஜிகே ரஹானே சொன்னதுல ஏற்கனவே நான் ஐபிஎல்ல தற்போது விளையாடுறதுக்கு முக்கியமான காரணமே தோனி தான். ஏன்னா கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி யாருமே வாங்காம போன என்ன 50 லட்சத்துக்கு தோனி அவர் தலைமையில என்ன வாங்கி சிஎஸ்கே அணியில விளையாட வச்சாங்க. அதுக்கப்புறமாக தான் மீண்டும் ஐபிஎல்ல என்னால் கம்பேக் கொடுக்க முடிஞ்சுது. மேலும் ஐபிஎல் ட்ரோஃபியை கையால் கூட நான் தொட்டதில்லை, அதை தொடர பாக்கியமும் தோனி அவரால் தான் எனக்கு கிடைச்சிது. ஆனால் இப்போ சிஎஸ்கே அணியில் நான் விளையாடலை அப்படின்னாலும் இப்போ தோனி அவர் ரிட்டையர் ஆகிற நிலைமையில இருக்காரு. சிஎஸ்கே அணி இப்படிப்பட்ட ஒரு பரிதாபமான நிலைமையில இருக்கிறது என்னால் ஏற்றுக்க முடியல, என்னால் தாங்க முடியல அப்படின்னு வருத்தப்பட்டு அஜிகே ரஹானே கண் கலங்கி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முன்னதாக இந்த மேட்ச்ல சிஎஸ்கே தோத்த உடனே அங்கே எல்லா பிளேயர்களுமே ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப அஜிகே ரஹானே தோனி அவருக்கு கை கொடுத்துட்டு அவர் காலை தொட்டு வணங்கி இருக்காரு. அவர் மட்டும் இல்ல, இன்னும் 2-3 பிளேயர்கள் தோனி அவர் காலை தொட்டிருக்காங்க. ஏன்னா இந்த மேட்ச் அடுத்த சிஎஸ்கே அணியிலக்காக விளையாடுறப்ப தோனி அவர் இருப்பாரா அப்படின்னு சொல்லிட முடியாது. அதுக்காகவே அடுத்தடுத்த சில பிளேயர்கள் நம்ம தோனி அவருடைய காலை கேகேஆர் அணியின் பிளேயர்கள் தொட்டிருக்காங்க. அடுத்ததாக ரிங்கு சிங் அவரும் தோனி அவர் ஷேக் ஹேண்ட் கொடுக்க வர்றப்ப ரிங்கு சிங் அவரும் தோனி காலை தொட்டிருக்காரு. அடுத்ததாக ஃபாஸ்ட் பவுலர் ஹர்ஷித் ராணா அவரும் கூட வந்து நம்ம தோனி அவருடைய காலை தொட்டிருக்காரு. இப்படி அடுத்தடுத்து நம்ம சிஎஸ்கே இந்த மேட்ச்ல தோல்வி அடைஞ்சிருந்தாலும் இந்த வெற்றியை பெருசா செலிப்ரேட் பண்ணாம சாதாரணமாக தான் கேகேஆர் பிளேயர்கள் இருந்தாங்க. முக்கியமா அஜிகே ரஹானே அவரை தொடர்ந்து அடுத்தடுத்த 3 பிளேயர்கள் தோனி அவருடைய கால தோட்டத்தை தற்போது படு வைரல் ஆகிட்டு வருது. அந்த வகையில் சிஎஸ்கே அணியின் தோல்வி பயணம் இப்படி தொடர்ந்துகிட்டு இருக்கிறத பத்தி உங்க கருத்தை சொல்லுங்க.